குழந்தைங்களுக்கு இயர் பியர்சிங் பண்றப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம், நான் டாக்டர் விஷ்ணுபிரியா, ENT ஹெட் அண்ட் நெக் சர்ஜன். பாயிண்ட் நம்பர் 1, எப்போ காது குத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 to 12 months நம்ம குழந்தைங்களுக்கு எப்போ வேணாலும் நம்ம காது குத்திக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, எப்படி நம்ம இயர் பியர்சிங் பண்ணலாம், கன் ஷாட் பண்ணலாமா இல்லை நீடில் பியர்சிங் பண்ணலாமான்னு பேரண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்கு. சேஃபர் ஆப்ஷன் வந்து நீடில் பியர்சிங் தான். பெயினை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்பிங் க்ரீம், அதாவது ப்ரிலாக்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஒரு 30 to 45 minutes பிஃபோர் இயர் பியர்சிங் அந்த ப்ரிலாக்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு நம்ம காது குத்துறப்போ குழந்தைங்களுக்கு பெயின் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ற தோடு நம்ம வந்து போடணும். அதாவது ஹைப்போ அலர்ஜெனிக் மெட்டல்ஸ்ன்ற சில்வர் ஆர் கோல்டு வச்சு செய்யற தோடுகள் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் பெரிய ஜிமிக்கி மாடல்ல இல்லாம சின்ன சின்ன ஸ்டட் மாதிரி இருக்கிற தோடு தான் இனிஷியலா நம்ம போடுறது நல்லது. இயர் பியர்சிங் பண்ணிட்டு ஒரு 5 to 7 days வந்து ஆன்டிபயோட்டிக் க்ரீம், யூப்ரோசின் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டு இயரிங்கை ரொட்டேட் பண்ணி விடணும். சம்டைம்ஸ் அந்த ட்ரையா கிரஸ்ட் ஃபார்ம் ஆகி அது அப்படியே ஸ்டக் ஆயிடலாம். ஸோ அப்பப்போ ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, போட்ட இயரிங்கை அட்லீஸ்ட் 6 weeks நம்ம கழட்டக்கூடாது.